வரிகொடா இயக்க முன்னோடி. ஆங்கில அரசுக்கு வரி கொடுக்க மறுத்து வரிகொடா இயக்கத்தை துவக்கிய முன்னோடி உமர் காசி இறந்த 168வது ஆண்டு 2024. கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் பொன்னானிக்கு அருகில் உள்ள வெளியங்கோடு கிராமத்தில் உமர் காசி 1765 பிறந்தார். தந்தை ஆலி முஸ்லியார். இவரின் மாணவ பருவத்தில் இவரின் பெற்றோர்கள் இறந்துவிட்டனர். வாஸ்கோடகாமா கப்பலில் கோழிக்கோடு வந்திறங்கிய 6 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பொன்னானியில் நிறுவப்பட்ட புகழ்பெற்ற மஊனத்துல் இஸ்லாம் சபையில் மம்முக்குட்டி காசியிடம் கற்றார். மம்முக்குட்டி இறந்தபின் 8 ஆண்டுகள் அங்கேயே ஆசிரியராக பணியாற்றினார். அதன்பின் வெளியங்கோட்டிற்கு வந்து கல்வி பணியிலும் ஆங்கில எதிர்ப்பு நடவடிக்கைகளிலும் அவரை அர்ப்பணித்துக் கொண்டார். நம் நாட்டில் உள்ள நம்முடைய நிலத்திற்கு வெளிநாட்டு வெள்ளையனுக்கு வரி கொடுக்க மறுத்ததோடு மற்றவர்களையும் வரி கொடுக்க வேண்டாம் என்று வன்மையாக பிரச்சாரம் செய்தார். வரி கேட்டு வந்த ஆங்கில அடிவருடி மேனோன் ஆங்கில அதிகாரிகள் துக்குடீன் நீபுதுரை மலபார் மாவட்ட ஆட்சியர் மெக்லீன் துரையிடம் என் நிலத்திற்கு உனக்கு ஏன் வரி கொடுக்க வேண்டும் என்று கர்ஜித்து விவாதித்து காலால் உதைத்து ஆங்கிலேயர்களை அரண்டு விரண்டோட விரட்டினார். 18/12/1818 கால வரையறையற்ற சிறை தண்டனை பெற்றார். சிறையில் அவருக்கு இழைத்த கொடுமைகளை 17 வரிகளில் கவிதையாக எழுதி அவரின் ஆன்மீக குரு மம்புரம் செய்யத் அளவி தங்களுக்கு அனுப்பினார். தங்கள் பெருங்கூட்டத்தை திரட்டி உமர் காசிபின் நிபந்தனையற்ற விடுதலைக்கு ஏற்பாடு செய்தார். 18ஆம் நூற்றாண்டில் உமர் காசி செய்த வரிகொடா இயக்கமே காந்தியடிகளின் வரிகொடா இயக்கத்திற்கு முன்னோடி. 1857 உமர் காசி மறைந்தார். உமர் காசி சிறந்த கவிஞர், பன்னூல் ஆசிரியர்.